ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 போர்க்கப்பல்கள் இன்று கடற்படைகள் இணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் உதயகிரி அண்ட் தென் ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படிங்கிற 2 போர்க்கப்பல்களை வந்து நம்ம இணைக்கிறது. சரிங்களா? ஸோ இந்தியாவோட கடற்படை கிட்ட ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 135 போர்க்கப்பல்கள் இருக்கு. அதுல விக்ரமாதித்யா, விக்ராந்த் போன்றவை எல்லாம் பாத்தீங்கன்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல்களாக இருக்கு. அது மட்டும் இல்லாம 20 நீர்மூழ்கி கப்பல்களும் நம்ம வச்சிருக்கோம். நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள நம்மளுடைய போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை 160ஆகவும் 2035ஆம் ஆண்டுக்குள்ள என்ன பண்ணணும் 200ஆகவும் உயர்த்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்காக இருக்கு. ஸோ இதற்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களை வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலதான் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடத்தை வந்து பெறுது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு லான்ச் பண்ண ஐஎன்எஸ் ஹிம்கிரி, உதயகிரி இதெல்லாமே கூட ப்ராஜெக்ட் 17A கீழே உருவாக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் தான். அந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீலகிரி, ஹிம்கிரி, தாராகிரி, உதயகிரி, துணாகிரி, விருதகிரி, மகேந்திரகிரி அப்படிங்கிற 7 போர்க்கப்பல்களை நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே இந்தியாவோட மலைகளின் பெயர்கள் வந்து அந்த கப்பல்களுக்கு சூட்டப்பட்டிருக்கு. சரியா? ஒவ்வொரு கப்பலுமே பாத்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது. சோ இப்போ வந்திருக்கக்கூடிய உதயகிரி மற்றும் ஹிம்கிரி கப்பல்கள் இரண்டுமே 488 அடி நீளம் கொண்டது, 58 அடி அகலம். அதனுடைய எடை வந்து பாத்தீங்கன்னா 6000 டன்னுக்கு மேல அதனுடைய எடைகள் இருக்கு. இதுல வந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள், பரத் ஏவுகணைகள், அதே மாதிரி துப்பாக்கிகள், நீர்மூழ்கிகள் அளிக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அதுதான் இந்த முதல் செய்தியில வந்து நம்ம பார்க்கணும். அடுத்ததான் இந்தியா ரஷ்யா இடையே புதிய பொருளாதார வழித்தடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன பொருளாதார வழித்தடம்னா நம்மளுடைய சரக்குகளை இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சு ரஷ்யாவுக்கு கொண்டு போறது, ரஷ்யாவோட பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பாதை. அதுதான் பொருளாதார வழித்தடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில பாக்குறப்ப இங்கிருந்து இந்தியாவோட பொருட்கள் எல்லாமே ஈரானின் துறைமுகங்களுக்கு கொண்டு போகும். ஈரான்ல இருந்து சாலை மற்றும் ரயில் மார்க்கமாக காஸ்பியன் கடல்களுக்கு கொண்டு போகப்படும். காஸ்பியன் கடல்ல இருந்து ரஷ்யாவோட துறைமுகங்களுக்கு ஒரு கப்பல்கள் மூலமா எடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? சோ இதே வழித்தடத்துல ரஷ்யாவில இருந்து நமக்கு கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, இயந்திரங்கள், உரங்கள் இது எல்லாமே இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது. சோ இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியானாலேயே பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவில இருந்து ஆர்டிக் பகுதி வழியாக இந்தியாவுக்கு சரக்கு போக்குவரத்து தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு திட்டங்களும் போய்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவோட விளாடிவோஸ்டோக்ல இருந்து சென்னை வரைக்கும் ஒரு புதிய வழித்தடத்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களும் போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? சோ இப்படி இந்த சென்னை டு விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிற இந்த ஒரு பாதை தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய மும்பையிலிருந்து ரஷ்யாவுடைய பீட்டர்ஸ்பர்க் நகர்ல இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஆனா சென்னை டு விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிறது நமக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா 5600 கிலோமீட்டர்லயே இந்த கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் நம்மளால சேவ் போச்சு. சரிங்களா? சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 2 செய்திகளை பார்க்கலாம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.